கதையின் தலைப்பு சிறிய விதையின் பெரிய கனவு. ஒரு காலத்தில் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தில் சாமி என்ற ஒரு சிறிய விதை வாழ்ந்தது. சாமிக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. இந்த உலகத்திலேயே மிக உயரமான சூரியகாந்தி பூவாக வளர வேண்டும். லில்லி சாமிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றினாள். சூரியன் புன்னகைத்தது. ஆனால் சாமி சிறியதாகவே இருந்தான். மண்ணிலிருந்து ஒரு சிறிய துளி மட்டுமே எட்டிப் பார்த்தான். நான் ஏன் வளரவில்லை? சாமி மெதுவாக கேட்டான். லில்லி அவனைக் கேட்டு புன்னகைத்தாள். எல்லாமே அதன் சொந்த நேரத்தில் வளரும் சாமி. நாட்கள் வாரங்களாக மாறின. சாமி கொஞ்சம் உயரமாக வளர்ந்தான். ஆனால் மற்ற சூரியகாந்தி பூக்களை விட மிகவும் சிறியதாக இருந்தான். அவன் மனமுடைந்து போனான். ஒரு புயல் காற்று வீசிய பிற்பகலில் ஒரு புயல் தோட்டத்தின் வழியாக சீறிப் பாய்ந்தது. உயரமான சூரியகாந்தி பூக்கள் அசைந்து வளைந்தன. ஆனால் சாமி உறுதியாக நின்றான். புயல் கடந்தபோது உயரமான சூரியகாந்தி பூக்கள் உடைந்து போயின. ஆனால் சாமி இன்னும் உயரமாக மற்றும் பெருமையுடன் நின்று கொண்டிருந்தான். லில்லி சாமி அருகே ஓடி வந்து அவனை மெதுவாக கட்டி அணைத்தாள். நீ பலசாலி சாமி, மற்ற அனைவரையும் விட பலசாலி. உயரமாக இருப்பது பலமாகவும் கனிவாகவும் இருப்பதை விட முக்கியமல்ல என்பதையும், சிறியவர்களும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதையும் சாமி உணர்ந்தான். அந்த நாள் முதல் சாமி தொடர்ந்து வளர்ந்தான். உயரமானவன் அல்ல, ஆனால் தோட்டத்தில் உள்ள பலமான மற்றும் கனிவான சூரியகாந்தி பூவாக வளர்ந்து மற்ற எல்லா தாவரங்களுக்கும் உதவினான். ஆகவே சாமி விதை ஒரு பெரிய கனவு கண்ட சிறிய விதை, உண்மையான வலிமை உள்ளிருந்து வருகிறது என்பதை அனைவருக்கும் காட்டியது. இந்த கதையை பார்த்த தங்களுக்கு VPSAI வேர்ல்டின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று மேலும் கதைகள் மற்றும் தகவல்களுக்கு VPSAI வேர்ல்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.